நன்றியோட கூடிய வணக்கங்கள். ஸோ இந்த பாட்காஸ்ட்ட நீங்க டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. ஓகேவா? சரி ஓகே. நான் யாருன்னு சொல்லிர்றேன். நான் கிறிஸ்து. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழி பாட்காஸ்ட். சரி ஓகே. இன்னைக்கு இந்த டாபிக்ல நம்ம எத பத்தி பேச போறோம்னா, ஒரு சைக்காலஜி ரிலேட்டடா பேச போறோம் மக்களே. ஓகேவா? ஸோ இந்த சைக்காலஜியா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாலாம் யோசிக்காதீங்க. சிம்பிளா தான் இருக்க போகுது. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்துட்டு என்னோட ஒர்க் ப்ரஷர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஹெவியா இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா, என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஏன்னா காலையில எந்திரிக்கிறேன், வேலைக்கு போறேன், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பார்ட் டைம் ஒர்க்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தூங்குறேன், காலையில எந்திரிக்கிறேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டீனா போயிட்டுருக்கு. ஸோ, இதனால எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு சில நேரம் வந்துட்டு நான் நெறையா ஒர்க்க வந்து பெண்டிங் வச்சுருவேன். ஆஃபீஸ்ல போயிட்டு திட்டு வாங்குறதெல்லாம் வழக்கம். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் கேட்டு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறது வழக்கமாயி போச்சு. ஸோ, இத வந்து பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளு எனக்கு குடுக்கப்பட்ட ஒரு பெரிய டாஸ்க்க அதாவது நாளைக்கு எண்ட் ஆஃப் தி டேல தான் நான் முடிக்கணும். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன், நைட்டோட நைட்டா உட்காந்து பார்த்தீங்கன்னா, விடிய விடிய கண் விழிச்சு அந்த ஒர்க்க முடிச்சுட்டேன். சரி ஓகே, இன்னைக்கு ஆஃபீஸ்ல போயிட்டு ஒர்க்க முடிச்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லி அப்படி காலர தூக்கி விட்டு நானும் ஒரு பெரிய ஒர்க்கர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில வந்துட்டு எல்லாத்தையுமே பக்காவா முடிச்சு ரெடி பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அ சென்னை டிராஃபிக் உங்களுக்கே தெரியும்ல. காலங்காத்தாலே மத்திய கைலாஷ்ல சரியான டிராஃபிக்கு. மத்திய கைலாஷ்ல இருந்து டைடல் பார்க்க தாண்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 ஹவர் கிட்ட ஆயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர டிராஃபிக்கு. ஸோ நான் சென்னையில அதுவரைக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃபிக்க பார்த்தது கிடையாது. கொடூரமான டிராஃபிக் மக்களே ஓகேவா? ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 1 ஹவர் லேட் ஆயி போச்சு. ஆஃபீஸ்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடும் திட்டு வாங்குனேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க்க முடிக்காம திட்டு வாங்குனேன். ஆனா இன்னைக்கு வொர்க்க முடிச்சு, ஒரு நல்ல பையன்னு பேர் எடுக்கலான்னு போற நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சு விட்டாய்ங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, என்னால அவாய்ட் பண்ண முடியல மக்களே. ஸோ அது வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் அவ்வளோதான். ஸோ இந்த மாரி என் வாழ்க்கையில நெறைய நடந்திருக்கு. இப்போ ஒரு சில நாள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃப்ரெஷ்ஷா ஆஃபீஸ் போணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பேன். அன்னைக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, வெயிலு போட்டு மண்டைய பொளக்கும். மண்டைய பொளந்து என்ன பண்றது? நான் பஸ் ஸ்டாப்க்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 1 கிலோமீட்டர் நடக்கணும் மக்களே. அதாவது பஸ் ஸ்டாப்ல இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ணி போற மாரி இருக்கும். ஸோ அந்த 1 கிலோமீட்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பொச 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 பொசன்னு வேர்த்து போயிடுவேன். ஸோ இல்ல ஒரு சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா, புது ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நீங்க ஆஃபீஸ்ல போயிட்டு எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பயங்கரமா கலக்குறான்டா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, பேர் எடுக்கலான்னு பார்த்தா, போற வழியில சொன்னாக்க வெயில் அதிகமா இருக்கும். இல்ல மழை கிழ பெஞ்சு தொலைஞ்சிரும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாசமாயி நச நசன்னு போய் சேருவேன். அதாவது வீட்ல இருந்து கிளம்புறப்போ ஃப்ரெஷ்ஷா கிளம்புவேன். ஆஃபீஸ் போறப்போ கசங்கி போய் இறங்குவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டெய்லி லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பஞ்சாயத்து ஓகேவா? ஸோ இத பத்தி எனக்கு வந்து இது இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது தான். பட் இருந்தாலும் இத பத்தி அடிக்கடி நான் திங்க் பண்ணுவேன். என்னடா நான் இந்த மாரி எல்லாமே எனக்கு எகெயின்ஸ்டா நடக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாள் திங்க் பண்றது உண்டு. ஸோ அதனால எங்க ஆஃபீஸ்ல எனக்கு வந்துட்டு ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ பத்தி நெறையா டீச் பண்ணுவாங்க. அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னே ஒரு டெடிகேட்டடான செஷன் வச்சு, ஜப்பானோட கல்ச்சர் என்ன? ஜப்பான் பீப்பிள் எப்படி லீவ் லாங்கா வாழ்றாங்க? அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி ஹேப்பியா இருக்காங்க? இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமா இருக்காங்க? இவ்ளோ யங்கா எப்படி இருக்காங்க? அப்படின்றத பத்தி எல்லா டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் பை செஷனா வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ அந்த டாபிக் பேரு சிகத்தனா கை அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியுதான்னு தெரியல. சிகத்தா கை அப்படின்றது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இட் கான்ட் பி ஹெல்ப்டு ஓகேவா? உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் இதோட டெக்னிக்கோட நேமே ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ப்ரோ மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னால பண்ண முடியாதா? அப்படின்னா, இது என்ன ப்ரோ டீப்ரமோட் பண்றது, டீமோட்டிவேட் பண்ற மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கலாம். ஏன்னா நெறைய மோட்டிவேஷனல் விஷயங்கள் என்ன சொல்லும்னா, உங்களால முடியும் அப்படின்றத நீங்க முதல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பட் ஆனா இது அதுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கே ப்ரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். எனக்குமே ஸ்டார்ட்டிங்ல இத பத்தி ரீட் பண்றப்போ எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பட் ஆனா அத சொல்ல வர விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா, உங்களால இந்த விஷயத்த மாத்தவே முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே, அத அக்செப்ட் பண்ணிட்டு, அதுக்கான வேற வழி ஆல்டர்னேட்டிவ் வேய்ஸ பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கோட ஒரு கோர் மெசேஜ் ஓகேவா? ஸோ சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன சினாரியோவே எடுத்துக்கங்களேன். காலையிலேயே நான் ஃப்ரெஷ்ஷா கெளம்புறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து போற இடத்துலயே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, வேர்த்து விறுவிறுத்து இல்லன்னா மழையில நனஞ்சு கசகசன்னு ஆயிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இத வந்து என்னால அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா, அது நேச்சர்ல. சூரியன் வந்துகிட்டு தான் இருக்கும். மழை பெஞ்சுகிட்டு தான் இருக்கும். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் வழி பார்த்துருக்கணும். என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஒண்ணு நான் வந்து அம்பர்லா எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். இல்ல அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாச்சும் கேப் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்திருக்கலாம். ஸோ அப்போ நான் ஃப்ரெஷ்ஷாவும் மெயின்டெயின் பண்ணியிருந்திருக்க முடியும். பட் ஆனா நான் அது பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, "காளி என்னடா சூரியன் என் எனர்ஜிலாம் சாப்பிட்டு உறிஞ்சிட்டு இருக்கியேடா! நீலாம் ஒரு மனுஷனாடா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கைய போட்டு திட்டிட்டு இருப்பேன். ஸோ இது ஜெனரலாவே நடக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே மாரி தான். அந்த டிராஃபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் அதிகமா இருக்குன்னு தெரியுது. நான் அப்ப என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஸோ இந்த மாரி நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால நான் வர்றதுக்கு லேட் ஆயிருக்கும் அப்படின்ற மாரி என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன்னா, அது பிரச்சனையே வந்திருந்திருக்காது. ஓகேவா? ஏன்னா அவங்க ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து அத நோட்டிஃபை பண்ணியிருந்தேன்னா, அதுக்கேத்த மாரி அவங்களும் ரீஷெட்யூல் பண்ணுவாங்கல்ல.
ஸோ அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நான் தவற விட்டுட்டேன். அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. ஸோ வீட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அடிக்கடி சண்டை வரும். சண்டை வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சில நேரம்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோஸ் ஆயி, அ அடிச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா யோசிப்பேன். பட் அடிக்க மாட்டேன். அது வழி வேற டிபார்ட்மெண்ட்டு. பட் இருந்தாலும் மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 வெறி இருக்கும்ல. ஓகே இத பண்ணியிருந்திருக்கலாம். என்ன என்ன எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாரி யோசிக்க தோணும். பட் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சண்டை போடுற நேரம் நான் அவங்ககிட்ட சொல்றதெல்லாம், நான் வந்து நீங்க என்ன வேணா செஞ்சுக்கங்க. நான் வந்து ஓகேப்பா அப்படின்ற கண்டிஷனுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா, நீங்க என்ன வேணா அடிங்க, என்ன வேணா சொல்லுங்க. நான் வந்து அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன் ப்ரோ. ஏன்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல நான் ஸ்டீம்லலாம் கூட சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாரி நான் அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன். ஸோ, நீங்க தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் எனக்கு ஹேப்பினஸ் கிடையாது. ஸோ, நான் வந்து பண்றத நான் பண்ணிட்டே இருப்பேன். அது கரெக்ட்டா இருக்கா, தப்பா இருக்கா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் முடிவு பண்ணிக்கட்டும். ஸோ, அதே மாரி தான் இதுவுமே. ஸோ ஓகேல்ல. ஸோ நான் இப்போ உங்களுக்கு இதிலருந்து சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, கவலைப்படாம ஓகே, அவ்வளதான். இது வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற சிச்சுவேஷன்ல, ஜஸ்ட் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் வழி பார்த்து போய்க்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேப்பி லைஃப்க்கு ஒரு முக்கியமான டெக்னிக்கா இருக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா டிப்ரஷன் எனக்கு நெறைய பேர் பெர்சனலா மெசேஜ் பண்றது உண்டு. ப்ரோ எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என் லைஃபே முடிஞ்சிச்சு ப்ரோ. அவங்க இல்லன்னா நான் இல்லன்ற மாரி இருந்தேன். பட் வேற ஒருத்தனோட போய்ட்டாங்க. என்னால அத ஏத்துக்க முடியல ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். அவ்வளோதான் அவங்களால மாத்த முடியாது. ஸோ இப்போ வந்து மனுஷங்களோட மனச வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா அத மாத்தவே முடியாது. ஸோ அதனால அக்செப்ட் பண்ணிக்கோங்க முதல்ல. ஓகே அவங்க விட்டு போயிட்டாங்களா, விட்டு போயிட்டாங்க. ஸோ இல்ல ஏதாச்சும் உங்களுக்கு பேட் திங் ரொம்ப பெருசாவே நடந்திருக்கட்டுமே. ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்சவங்க உங்கள விட்டு பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம். இல்ல உங்களுக்கு புடிச்ச வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து இல்லாம போயிருந்திருக்கலாம். ஸோ ஜஸ்ட் அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் நீங்க அடுத்த லெவலுக்கு போ முடியும். அதாவது என்ன அப்படின்றத இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டீம்லலாம் நெறைய பேர் பார்த்துருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, "ஒண்ணு வேணும்னா, ஒண்ணு இழந்து தான் ஆகணும். இஃப் யூ வாண்ட் சம்திங், யூ ஹேவ் டூ ஸ்பெண்ட் சம்திங்" அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, ஆழமா சொல்லுவாங்க. நானுமே அத தான் சொல்லுவேன். ஸோ, இப்போ நீங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு BMW கார் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலன்ட்டான மணிய நீங்க பே பண்ணி தான் ஆகணும். ஸோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் போகுது அப்படின்ற விஷயத்துல, நீங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா அத அக்செப்ட் பண்ணா மட்டும் தான், அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு வழிய கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். இதத்தான் அந்த சிகதாகை அப்படின்ற ஜப்பனீஸ் டெக்னிக் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல ட்ரை பண்றாங்க. ஸோ, இது வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சா? இல்ல உங்களுக்கு வந்து ரிலேட்டபிளா இருக்கா? அப்படின்றது எனக்கு தெர்ல. பட் ஆனா, எனக்கு இத படிக்கிறப்போ ஓகே. என் லைஃப்க்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கே. ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை விட்டு போறப்போ நான் நெறைய ஃபீல் பண்ணுவேன். நான் ரொம்ப அட்டாச்டான பெர்சன் அப்படின்றதுனால, யாரையுமே முழுசா என் கூட க்ளோஸா பழக விட மாட்டேன். அப்படி பழகிட்டேன் அப்படின்னா, ஐய்யய்யோ! அவங்க வந்து ஏதாச்சும் என்ன விட்டுட்டு ஒரு ஊருக்கு போனா கூட, ஐய்யய்யோ! என்ன விட்டுட்டு போறாங்களே! அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாரி சங்கடப்படுவேன். ஸோ, அதனால எனக்கு வந்து இந்த டெக்னிக் ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டனா என் லைஃப்க்கு ஒரு மொமெண்டமா வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, இப்போ ஒரு சில நேரத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பேன். பட் ஆனா கரண்ட் இல்லாம போயிடும். இல்ல நெட்வொர்க் வேலை செய்யாம போயிடும். 2ம் இருக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இஷ்யூ பண்ணிரும். சாஃப்ட்வேருமே இருக்கிற நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேம் பஞ்சாயத்து பண்ணிரும். ஸோ, இந்த மாரி பிரச்சனை நெறையா பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ, அப்படின்றப்போ எனக்கு அவ்வளோதான். அது இவ்வளோதான் அப்படின்றப்போ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ, அதனால இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் வந்து ஸ்டீம்லலாம் டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா, போய் தொல. நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா? ஓகே நாளைக்கு பண்ணிக்கிறேன். கரண்ட் இல்லையா? நாளைக்கு பண்ணிக்கிறேன். ஹேட்டர்ஸ் வராங்களா? "ஏய் போடா! உன்ன விட நெறைய பேர் இருக்கிறாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ்க்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கருத்த நான் இதில பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புடிச்சிருக்கும் நம்புறேன். புடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இல்ல ஆடியோ பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியல. இல்ல நீங்க Spotifyலயோ இல்லன்னா வந்து Apple Podcastலயோ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம ஃபாலோ பண்ணி வைங்க. இன்னொரு ஆசமான டெக்னிக்ல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கிறிஸ்டோ. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழி பாட்காஸ்ட். டாடா பாய். டேக் கேர். ஹேவ் அ கிரேட் நைட் மக்களே. பாய்.